பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட வாழ்க்கை கதையை டைரக்டர் சேரன் படமா எடுக்க போறான்னு தகவல் வெளியாகி இருக்கு. நாட்டாம படத்துல டைரக்டர் KS ரவிக்குமார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் தான் சேரன். இதை தொடர்ந்து 1997 ரிலீஸ் ஆன பாரதி கண்ணம்மா படம் மூலமா டைரக்டரா அறிமுகமானாரு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து சேரன் டைரக்ஷன்ல வெளியான வெற்றி கொடிகட்டு படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் பாண்டவர் பூமி, சொல்ல மறந்த கதை, ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து அப்படின்னு வரிசையா பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இவர் டைரக்டரா மட்டும் இல்லாம நடிகராகவும் தன்னோட திறமையை வெளிப்படுத்தினாரு. இவர் டைரக்ஷன்ல கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் திருமணம். கடந்த 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்ட சேரன் கடந்த 4 வருஷமா ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணல. இந்த நிலையில ரீசெண்டா ஜெர்னி அப்படிங்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வெப் சீரிஸ் பொங்கலுக்கு OTT-ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ டைரக்டர் சேரன் டைரக்ட் பண்ண போற அடுத்த படத்தை பத்தி தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில அரசியல்வாதியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனருமான ராமதாஸோட வாழ்க்கை கதையை படமா எடுக்க சேரன் பிளான் பண்ணிருக்காராம். இந்த படத்துல ராமதாஸ் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு நடிகரும் அரசியல்வாதியுமான சரத்குமாரை நடிக்க வைக்கிறதா சொல்லிட்டு வராங்க. இப்போ இதுக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்றது தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு வராராம் சேரன். சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.